வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கடலோர மீனவ மக்களை பாதுகாக்க தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கோரிக்கை. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் ஓரிரு தினங்களில் புதுச்சேரிக்கு வருகை தருகிறது அமலாக்கத்துறை. புதுச்சேரியில் 9ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டம். முதலமைச்சரிடம் அனுமதி கடிதத்தை பெற்றார் ஆனந்த். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் கால்வாயில் மாடு தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனின் உத்தரவினை அடுத்து கால்வாய் மூடப்பட்டது. கால்நடை வளர்ப்போர் கால்நடைகளை பராமரிப்பின்றி சாலைகளில் திரிய விட்டதுடன் அலட்சியத்துடன் இருந்ததால் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் 2வது குறுக்கு தெருவில் நேற்று பசுமாடு கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழந்தது. இந்த சம்பவத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் நேரில் கண்டதால் கால்வாய்களை விரைந்து மூடும்படி உத்தரவிட்டார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனின் உத்தரவினை ஏற்று அடுத்த சில மணி நேரங்களில் 24 ஸ்லாப்புகள் கொண்டு விரைந்து கால்வாயினை மூடும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரையோர மீனவ கிராமங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் உரையாற்றினார். புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் உரையாற்றினார். கடந்த மாதம் புதுச்சேரியில் கனமழை பெய்ததாகவும் புயல் பாதிப்பும் ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு மீனவ சமுதாயம் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். குறிப்பாக சோலைநகர் வடக்கு, சோலைநகர் தெற்கு, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட பகுதிகள் கடல் அரிப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கடலோர பகுதி மீனவ மக்களை பாதுகாக்க கடல் பாதுகாப்பு திட்டமான தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். புதுவை அரசால் இத்திட்டத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் மத்திய அரசு இவ்விவகாரத்தில் தலையிட்டு கடல் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். சென்ற மாதம் புதுவையிலே கனமழை பெய்தது, அது மட்டுமல்ல புயல் தாக்கம் ஏற்பட்டது என்று சொல்லலாம். அந்த நேரத்திலே கடல் அரிப்பு ஏற்பட்டு அந்த மீனவ சமுதாயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக சோலைநகர் வடக்கு, சோலைநகர் தெற்கு, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி போன்ற பகுதிகள் எல்லாம் கடல் அரிப்பிலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தூண்டில் வளைவு என்று சொல்லக்கூடிய அந்த கடல் பாதுகாப்பு திட்டத்தை அங்கு செயல்படுத்த வேண்டும். புதுவை அரசாங்கத்தால் அதை செய்ய முடியாத நேரத்தில் மத்திய அரசாங்கம் அதில் தலையிட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மகளிர் குழு திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார். லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரம் பகுதியில் கமலா அறக்கட்டளை சார்பாக மகளிர் குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு குழுவிற்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். கூட்டத்தில் மகளிர் குழு திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது.
மகளிர் குழு நிர்வாகிகள் பலர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். வசந்த் அண்ட் கோ நிறுவனத்தின் 142வது கிளை புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் திறக்கப்பட்டது. வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு சாதனங்கள், மொபைல், லேப்டாப் உள்ளிட்டவைகளை சலுகைகள், தள்ளுபடிகள் மற்றும் தரத்துடன் விற்பனை செய்யும் நிறுவனமாக வசந்த் அண்ட் கோ உள்ளது. வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற இதன் முதல் கிளை சென்னையில் 1978 ஆரம்பிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இதன் கிளை காந்தி வீதியில் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மக்கள் தொகை பெருக்கம், புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளியூர் மக்களின் அதிகரிப்பை தொடர்ந்து புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிரில் மிக பிரம்மாண்டமாக ஒரு கிளையை வசந்த் அண்ட் கோ நிறுவனம் ஆரம்பித்துள்ளது. இது வசந்த் அண்ட் கோவின் 142வது கிளையாகும். இங்கு 5 மாடிகளில் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு சாதனங்கள் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளன. மக்கள் 5 மாடிக்கும் சென்று வர லிப்ட் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. 142வது புதிய கிளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நிர்வாக பங்குதாரர் வினோத்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், பாஜக அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயலட்சுமி, கோவிந்தராஜ், சூசைராஜ் கலந்து கொண்டனர். இந்த பிரம்மாண்டமான 5 மாடி கொண்ட ஷோரூமில் உபயோகப் பொருட்களான அனைத்து பிராண்டுகளின் ஸ்மார்ட் டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், வாட்டர் ஹீட்டர், ஏசி, ஏர் கூலர், இன்ஸ்டன்ட் ஸ்டவ், மிக்சி, கட்டில், மெத்தை, நாற்காலி போன்ற பர்னிச்சர்கள் மற்றும் மொபைல், லேப்டாப் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இப்பொருட்கள் அனைத்தும் தரமான, நியாயமான விலையில் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. திறப்பு விழா சலுகையாக 25,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் பல பரிசுகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நடவடிக்கையின் அடிப்படையில் லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய தெரு நாய்கள் உழவர்கரை நகராட்சி மூலம் பிடிக்கப்பட்டன. லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து தெருநாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை அடுத்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதினார். இதில் தொடர்ந்து தெருநாய்களால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என்றும்
எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை ஏற்று உழவர்கரை நகராட்சி சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், பெத்திசெட்டிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் பிடித்து செல்லப்பட்டன. போலி மருந்து விவகாரத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், ஜனவரி மாதம் 12ஆம் தேதி விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இதில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வார் என்றும் தெரிவித்தார். போலி மருந்து விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பாஜக முனைப்புடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதிகார மையத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு கொடுக்கும் மருந்து மற்றும் வலி நிவாரணி மருந்துகள் போலியாக இருப்பது தெரிய வருகிறது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். மேல்முறையீடு செய்தார்கள். ஜி.ஆர். சாமிநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து இன்று மாலை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. அதாவது மாநில அரசு கடமையை செய்ய தவறியது என்று அரசாங்கத்தின் மேல் ஒரு பொறுப்பு வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு நோக்கத்தோடும் தான் அரசு இதை செய்திருக்கிறது என்பதை மறைமுகமாக இவர்கள் ஒரு சார்பு செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சிறுபான்மையில் ஓட்டுக்களை வாங்குவதற்காக ஒரு பெரும்பான்மை சமூகத்திற்கு ஒரு அநீதி இழைக்கிறார்கள் என்று இதைவிட தெள்ளத் தெளிவாக யாரும் சொல்லிவிட முடியாது. அது அப்பீலில் 2 பேர் கொண்ட பெஞ்சில் இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கார்கள். ஆனால் தமிழக அரசு என்ன நினைத்ததோ சிறுபான்மையர் வாக்கு வழங்குவதற்கு, அதாவது வாக்கு வங்கியை பெறுவதற்காக நாங்கள் தடுத்து விட்டோம் என்று மார்தட்டி கொண்டு சிறுபான்மையர் ஓட்டு வாங்குவதற்காக அவர்களுடைய செயல காரியம் நிறைவேறிவிட்டது. ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளிலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்து சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதி. போலி மருந்து விவகாரத்தில் விசாரணை செய்ய ஓரிரு தினங்களில் அமலாக்கத்துறை புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ளது. புதுவையில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்துகள் விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள ராஜா என்பவர் மீது ஆக்ராவில் 3 வழக்குகளும், மிர்சாப்பூரில் 2 வழக்குகளும் காவல்துறையினர் பதிவு செய்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள ராஜா மற்றும் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 2 பேருக்கும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று இருப்பதாகவும், இதனை எதிர்த்து புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரடியாக இவ்வழக்கு விசாரணை விவரங்கள் குறித்து சிபிசிஐடி காவல்துறையினரிடம் கேட்டறிந்துள்ளனர். மேலும் வழக்கு ஆவணங்கள், பறிமுதல் செய்யப்பட்ட மருந்துகள் குறித்த விவரங்களை காவல்துறையினர் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைத்திருப்பதாகவும், ஓரிரு தினங்களில் புதுவையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு வர இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது.
தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட 5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த 6 பேரை கைது செய்த காவல்துறையினர் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் தற்பொழுது கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனை தடுக்கும் விதமாக ஆபரேஷன் விடியல் என்கிற திட்டத்தின் கீழ் காவலர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் உத்தரவின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அரியாங்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் யாராவது கஞ்சா விற்பனை செய்கிறார்களா, கஞ்சாவை பதுக்கி வைத்துள்ளனரா என்று அடிக்கடி சோதனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் குற்றப்பிரிவு சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் ஆகியோருடன் ரோந்து பணியில் இருந்தபொழுது அரியாங்குப்பம் டிஐசி மைதானம் அருகில் சில வாலிபர்கள் பாலித்தீன் பைகளை வைத்துக் கொண்டு சந்தேகத்திற்கு இடமாக அங்கும் இங்கும் நடமாடிக் கொண்டிருந்த நிலையில் அவர்களை பிடித்து சோதனை செய்த போது அவர்கள் வைத்திருந்த பாலித்தீன் பையில் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் சின்ன வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதான முத்துக்குமரன், டிஎன் பாளையம் புதுநகர் 22 வயதான மணிகண்டன் என்கிற பாட்டில் மணிகண்டன், ஓடைவெளி தண்ணி தொட்டி தெரு பகுதியைச் சேர்ந்த 18 வயதான பரத், கால்நடை மருத்துவமனை தெருவை சேர்ந்த 26 வயதான கோலியனூர் சூர்யா, அரியாங்குப்பம் மணவெளி 20 வயதான தனுஷ், கால்நடை மருத்துவமனை தெருவை சேர்ந்த 26 வயதான தமிழ்ச்செல்வன் என்பது தெரிய வந்தது. அவர்களை சோதனை செய்த போது 736 கிராம் கஞ்சா சிறு பொட்டலங்களாக 190 பாக்கெட்டுகள் வைத்திருந்தனர். மொத்த மதிப்பு சுமார் 95,000 ரூபாய் ஆகும். 6 நபர்கள் வைத்திருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காவல் நிலையம் கொண்டு வந்து அவர்களிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருவண்ணாமலையில் அடையாளம் தெரியாத நபரிடமிருந்து வாங்கியதாக தெரிவித்தனர். பள்ளி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு பொட்டலம் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து 5 செல்போன்கள், இருசக்கர வாகனம் 1 மற்றும் கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். உலக நன்மை வேண்டி பஞ்சபூதங்களை வணங்குகின்ற வகையில் 7 சப்தகன்னிகளை சாட்சியாக வைத்து 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றனர். உலக நன்மை, இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி பஞ்சபூதங்களை வணங்குகின்ற வகையில் சுமங்கலி பெண்கள் தீபமேற்றி வணங்கும் கங்கா ஆரத்தி நிகழ்வு கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 5வது ஆண்டாக அலங்கரிக்கப்பட்ட விநாயகர், முருகன் ஆகிய சுவாமிகள் மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து வீதி உலாவாக சென்று
புதுச்சேரி கடற்கரையில் கங்கா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 7 குழந்தைகளை சப்த கன்னிகளாக பாவித்து பாத பூஜை செய்தும் 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து தீபம் ஏற்றி அவர்களுக்கு ஆராதனை செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சிவாச்சாரியார்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க சுமங்கலி பெண்களுக்கு ஆரத்தி எடுத்து பஞ்சபூதங்களை வணங்குகின்றனர். இதில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறங்களில் இருந்து ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. காரைக்கால் காமராஜர் அரசு மாணவிகள் விடுதியில் உணவில் புழு இருந்ததாக மாணவிகள் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் அரசு மாணவியர் விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் புழு இருந்ததாக மாணவிகள் புகார் எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதியின் பின்னடைந்தோர் நலப்பிரிவில் தங்கி படித்து வரும் மாணவிகள் மதிய உணவில் புழு கலந்திருந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த மாணவிகள் உணவை தவிர்த்து அச்சத்துடன் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். இதுகுறித்த வீடியோ தற்போது வேகமாக பரவி வருகிறது. உணவு தரம் குறைவதாக மாணவிகள் குற்றம் சாட்டிய நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தி தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 9ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் விஜய் கலந்து கொள்ளும் ரோட் ஷோவிற்கு தவிக சார்பில் அனுமதி கேட்டு வந்த நிலையில் அதற்கு புதுச்சேரி அரசும் காவல்துறையும் அனுமதி மறுத்திருந்தது. மேலும் பொதுக்கூட்டம் வேண்டுமானால் நடத்தி கொள்ளலாம் என கூறியிருந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி திட்டமிட்டபடி விஜய் கலந்து கொள்ளும் தவிக பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வாங்கிச் சென்றார். போலி மருந்து தொழிற்சாலை குறித்து சிபிஐ விசாரணை கோரி RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் வெங்கட்ராமன் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் என்கிற முறையில் புதுச்சேரி மக்களின் நலன் கருதி மக்கள் பிரச்சினைகளை கவர்னரின் மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தது தொடர்பான அறிக்கை. புதுவையில் போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் பல ஆண்டுகளாக புதுவையில் செயல்பட்டு வருவதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை அரசு துணை போவதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. இதேபோல் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் தரமற்ற மருந்துகள் கொள்முதல் செய்ததில் பல அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒருவிதமான பீதியும் பயமும் ஏற்பட்டுள்ளது. மக்கள் உயிருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே எண்ண தோன்றுகிறது. போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக புதுவை அரசு விசாரணை என்ற பெயரில் எடுக்கும் நடவடிக்கை போதுமானதாக திருப்திகரமாக இல்லை. ஆகவே மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த தாங்கள் தலையிட்டு சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். புதுவையில் சமீபத்திய புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுவையில் சமீபத்தில் ஏற்பட்ட மழை புயல் காரணமாக புதுவை மற்றும் காரைக்கால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கூரை வீடுகளும் ஓட்டு வீடுகளும் மழை வெள்ளத்தில் அடித்து சென்றுள்ளது. விவசாயிகள் நட்ட பயிர்கள் அழுகி நாசமடைந்துள்ளன. புதுவை மட்டுமல்லாது காரைக்கால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் வருமானமின்றி அவதிப்படுகின்றனர்.
ஆகவே சிவப்பு ரேஷன் அட்டைக்கு தலா 20,000 ரூபாயும், மஞ்சள் அட்டைகளுக்கு தலா 10,000 ரூபாய் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் கொடுக்க தாங்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு துறைகளில் வேலைக்கு தேர்வு செய்வதற்காக நடத்தப்படும் தேர்வுகளில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்த வேண்டும். அரசு துறைகளில் பணியமர்த்துவதில் சமீபத்தில் பல தேர்வுகள் நடத்தப்பட்டன. அதில் எந்த ஒரு வெளிப்படை தன்மையும் இல்லை என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு எடுத்து வர விரும்புகிறேன். நடத்தப்பட்ட தேர்வுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கீடுகள் முறையாக கடைபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரியவில்லை. உதாரணமாக விளையாட்டு வீரர்களின் ஒதுக்கீடுகள் முறையாக பின்பற்றப்பட்டுள்ளதா என்று தெரியவில்லை. யார் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தார்கள் என்று தெரிவிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தத்தில் நடத்தப்பட்ட அரசு வேலைவாய்ப்பு தேர்வில் வெளிப்படை தன்மை இல்லை என்றும் இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது என்பதை தங்கள் கவனத்திற்கு எடுத்து வர கடமைப்பட்டுள்ளேன். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை புதுவையில் ஏற்படாமல் இருக்க தாங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புதுவையில் குடிநீர் தரம் குறைந்து பல உயிர்கள் பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தரமற்ற விஷத்தன்மையுள்ள குடிநீரால் மக்கள் உடல்நிலை பாதித்து உயிரிழக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதற்கு காரணம் புதுவையில் செயல்படும் மதுபான தொழிற்சாலைகள் அதிக நிலத்தடி நீரை உறிஞ்சுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகவே தாங்கள் தலையிட்டு மதுபான தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை குறைக்க அல்லது நிலத்தடி நீரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் ஊழல் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் மாட்டு தீவனம் வாங்குவதில் மிகப்பெரிய ஊழல் ஏற்பட்டுள்ளது. நீண்ட காலமாக டெண்டர் கோராமல் ஒரே நபர் பெயரில் அரசுக்கு சப்ளை செய்யப்படுகிறது. மேலும் மாடுகளுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும் தீவனங்கள் பல வருடங்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே தாங்கள் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநரை சந்திக்க மாநில தலைவர் RL வெங்கட்ராமனுடன் சிவக்குமாரன், காரை மௌலி, கோமதி சங்கர், சிவக்குமார், சுப்பிரமணி, காரைக்காலை சேர்ந்த செல்வம், ஜோசப், குணாலன் ஆகியோர் உடன் சென்றனர். முத்தியால்பேட்டை மார்க்கெட் கட்டிடம் சேதமடைந்துள்ள நிலையில் இது குறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் புதுச்சேரி நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் உட்புற பகுதியில் உள்ள காய்கறி பழம் விற்கும் பகுதியில் மார்க்கெட் 2வது மாடியில் உள்ள தொங்கு ஸ்லாப் பகுதி சேதமடைந்து திறந்தவெளி பகுதியில் பழம் விற்கும் பெண் வியாபாரி அருகே உடைந்து விழுந்துள்ளது. திறந்தவெளி வெளிப்பகுதியாக இருப்பதால் வெயிலுக்காக தார்பாய் கட்டி இருந்ததால் தலையின் மேல் விழாமல் தார்பாயில் சேதமடைந்த பகுதி விழுந்துள்ளது. பழம் விற்கும் பெண்மணிக்கு கழுத்து பகுதி, கை, விரல்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் உடனடியாக மார்க்கெட் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட பழம் விற்கும் பெண் வியாபாரியிடம் நலம் விசாரித்தார். மேலும் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் மார்க்கெட் பகுதியில் உள்ள குறைகளையும் இன்னல்களையும் தெரிவித்தனர். இதை கேட்டறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளையும் அழைத்துக் கொண்டு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் வியாபாரிகள் தெரிவித்த 3 முக்கிய கோரிக்கைகள்: மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தருதல், கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுத்தல் மற்றும் மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமித்து பொருட்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய 3 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நகராட்சி ஆணையரிடம் அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் தொகுதி திமுக அவைத் தலைவர் எழிலன், தொகுதி செயலாளர் சௌரிராஜன், பாபு, பிரகாஷ், சந்துரு, பாஸ்கர், ஜீவா மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை வழங்காததை கண்டித்து திருப்புவனையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுச்சேரி திருப்புவனை கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் 100 நாள் வேலை மற்றும் பல மாதங்கள் கடந்தும் செய்த வேலைக்கு ஊதியம் வழங்காததை கண்டித்தும் பயனாளிகள் திருப்புவனை 4 வழிச்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்புவனை தொகுதியில் மொத்தம் 9 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன.
மத்திய அரசின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு 100 நாட்கள் வேலை வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரி முழுவதும் கடந்த 4.5 ஆண்டுகளில் உறுதியளித்தவாறு 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை. கடந்த ஜூன் மாதம் தொடங்கி திருபுவனை கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட மக்களுக்கு கடந்த ஜூன் மாதம் தொடங்கி 9 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 6 மாதங்களாக வேலை வழங்கப்படவில்லை. பணி செய்த 9 நாள் வேலைக்கான ஊதியமும் 6 மாதங்களாக வழங்கப்படவில்லை. திருபுவனை தொகுதி முழுவதும் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் இந்த நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் 100 நாள் வேலை மற்றும் ஊதியம் வழங்காததை கண்டித்து திருபுவனை கிராம பயனாளிகள் திருபுவனை மேம்பாலத்திற்கு கிழக்கே இந்திரா நகருக்கு எதிரே 4 வழிச்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருபுவனை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போராட்டம் குறித்து காவல்துறையினர் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். காலை 11:30 மணிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக இளநிலை பொறியாளர்கள் ராமகிருஷ்ணன், அஸ்வின், பணி ஆய்வாளர் ரங்கராஜன், கிராம ரோஸ்கர் சேவக் தேவி ஆகியோர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். 100 நாள் வேலை சரிவர வழங்கப்படுவதில்லை. கடந்த ஜூன் மாதம் 9 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டது. தொடர்ந்து 6 மாதங்களாக வேலை வழங்கப்படவில்லை. வேலை செய்த ஊதியத்தை 6 மாதங்களுக்கு மேலாக வழங்கவில்லை என புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசுகையில், அதிகாரிகள் எனது தொகுதியில் அனைத்து கிராமத்திலும் 100 நாள் வேலை திட்ட பணி முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது. எங்களால் மக்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. எனவே மீதமுள்ள நாட்களில் தொகுதி முழுவதும் அனைத்து கிராம மக்களுக்கும் 100 நாட்களில் குறைந்தது 50 நாட்களாவது வேலை வழங்க வேண்டும். அதற்கான ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இல்லையெனில் எனது தொகுதி மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்படும். ஏரி குளங்கள் தூர்வார வேண்டும் என அதிகாரிகள் அழைக்கும் பூமி பூஜை விழாக்களில் நான் முற்றிலும் பங்கேற்க மாட்டேன் என தெரிவித்தார். இதையடுத்து அதிகாரிகள் 100 நாள் வேலைக்கான ஊதியம் வரும் 15ஆம் தேதி வழங்கப்படும் என்றும், திருபுவனை பஞ்சாயத்திற்குட்பட்ட மக்களுக்கு 100 நாள் வேலை வரும் 8ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெறும் என உறுதியளித்தனர். இதனை ஏற்று கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். எல்லா வேலையும் கம்யூனிஸ்டாரன் ஃபோன் பண்ணா போராட்டம் பண்ணா செழிப்பு அவன் பண்ணலாம் எம்எல்ஏ தான் காரணம் போட்டு பண்ணான். நான் பாயிண்ட் காசு சொல்லிட்டு அவன் சொன்னான் என்ன கடவுள் ஒருத்தவங்க தான் நான் என்ன வேலை செய்யணும் உண்மையாக வேலை செய்யணும் எனக்கு உண்மையில் வேலை செய்யணும். பத்திரிகை சொல்லிடுறேன் இனிமேல் 100 நாள் வேலை எங்கே படைக்க போட்டாலும் நான் வரமாட்டேன். சொல்லிடுறேன் காலேஜ் சொல்லிடுறேன். நான் படிச்சுட்டு 100 நாள் வேலை கொடுக்க முடியல. குறைஞ்சபட்சம் 50 நாள் வேலை போனால் அதுவும் கொடுக்க முடியல. சூப்பர்வைசர் போனால் சூப்பர்வைசர் போட முடியல. வேலை முடிஞ்சோட சம்பளம் போட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் தலையில் ஏன் தலையில் என்ன கேட்டாங்க அந்தம்மா சொல்ல நான் இனிமேலே 100 நாள் வேலை எங்கே கூட நான் படைக்க வரேன். படைக்க வரணும்னா இப்போ 9 சூப்பர்வைசர் தொகுதியில் நான் சூப்பர்வைசர் இருக்கிறாங்க 5 சூப்பர்வைசர் சொல்கிறேன் 100 நாள் வேலை படைக்கிறது போனீங்கன்னா நாங்கள் வருவோம். பணம் இருக்கிறதா அக்கௌண்ட் இருக்கிற தெரிஞ்சுக்கு தான் வருவோம். அதனால இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு நாள் புதுவை அரசின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், சாய் சரவணகுமார், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் சட்ட நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் சட்ட நாள் விழா, அரசியலமைப்பு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமையேற்று உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் விழுப்புரம் மாவட்ட குற்றவியல் முதன்மை அரசு வழக்கறிஞர் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு சட்ட நாளின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கி கூறினார். இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் பிரகாஷ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாற்றையும் அதன் உருவாக்கத்தின் பயணத்தையும் விரிவாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். நமது இந்திய தேசத்தில் மக்கள் மதம், இனம், மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து வருகிறோம் என்றால் அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் ஒரே காரணியாக இருக்கிறது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார். நமது அண்டை நாடுகள் தங்களது அரசியலமைப்பு சட்டத்தை பலமுறை திரும்ப பெற்று புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி இன்று வரை அந்நாட்டு மக்கள் அமைதியான சூழல் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இந்திய நாடு கடந்த 75 ஆண்டுகளாக அரசியலமைப்பு சட்டத்தை ஒருமுறை கூட திரும்ப பெறாமல் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை ஆதாரங்களுடன் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதன் பின்னிட்டு சட்ட நாளை முன்னிட்டு சட்ட மாணவர்களுக்கு நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் சட்டக்கல்லூரி முதல்வர் முனைவர் வின்சென்ட் அற்புதம் நன்றி உரையாற்றினார். திருவண்ணாமலை தீபம் பார்த்துவிட்டு திரும்பிய போது சாலை விபத்தில் காயமடைந்த வீராம்பட்டினத்தை சேர்ந்தவர்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களின் மருத்துவ செலவிற்கு நிவாரணத் தொகை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தை சேர்ந்த 20 பேர் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு சென்றுவிட்டு புதுச்சேரி திரும்பியுள்ளனர். புதுச்சேரி திரும்பும் வழியில் அவர்கள் வந்த வாகனம் விபத்திற்குள்ளானது. இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி மருத்துவ செலவிற்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ஐஸ் ரவி, கோபி, பன்னீர், ஏழுமலை, சுந்தர், அன்பு, மணி, செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை கைது செய்ததை கண்டித்து மரக்காணம் அனுமந்தை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி தீபமேற்ற இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை இந்த திமுக அரசு திமுகவின் ஏவல் துறை கைது செய்தது. அவரை விடுதலை செய்ய கோரி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் அனுமந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய மற்றும் அணி பிரிவு தலைவர்கள் கலந்து கொண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். மரக்காணம் கிழக்கு மண்டல தலைவர் கதிரவன் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை கைது செய்ததை கண்டித்து 30க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அலுவலகம் அருகே திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் வருகை தந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் மாநில பாஜக செயலாளர் முரளி ரகுராமன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் தினேஷ்குமார், மாவட்ட துணைத் தலைவர் எத்திராஜ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராதிகா, பாஜக வழக்கறிஞர் செந்தில் முருகன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். மயிலம் மேற்கு அதிமுக ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தீவனூர், மேல் பேரடிக்குப்பம், மண்டகப்பட்டு, ரெட்டனை, பெரமண்டூர், ஆசூர், இளமங்கலம், புளியனூர், நடுவனந்தல் உள்ளிட்ட ஊராட்சிகளில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 9வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் மாவட்ட நிர்வாகிகள், மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும்
சார்பு அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தலைமையில் விருத்தாச்சலத்தில் ஸ்டேட் வங்கி அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கும் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் சந்திரகுமார், நகர துணை செயலாளர் அரங்க மணிவண்ணன், ஒன்றிய கழக செயலாளர் தம்பிதுரை, ஆலடி வேல்முருகன், மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் அருண்குமார், முன்னாள் மாவட்ட பால்வளத்துறை தலைவர் வேங்கடவேணு, மாவட்ட எம்ஜிஆர் அணி மன்ற தலைவர் மங்களம்பேட்டை பாஸ்கரன், நகர நிர்வாகி நாச்சியார்பேட்டை மதியழகன், எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் சத்யா செல்வம், செய்தி தகவல் தொடர்பாளர் நாச்சியார்பேட்டை ஜெயபாலன், நகர நிர்வாகி பூக்கடை கண்ணன் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே இடுப்பளவு தண்ணீரில் மணிமுத்தாற்றை பள்ளி மாணவர்கள் கடந்து செல்லும் அவல நிலை உள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மாத்தூர் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கிராம மக்கள் உயர்மட்ட மேம்பாலம் இல்லாததால் மணிமுத்தாற்றை கடந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரிக்கு செல்வார்கள், நகரத்திற்கு செல்பவர்கள் மொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மணிமுத்தாற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்காக கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் தற்போது வரை அந்த பணிகள் துவங்கப்படவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது ஆற்றில் வெள்ளம் வந்து கொண்டிருப்பதால் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் இடுப்பு அளவு தண்ணீரில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து நல்லூர், வேப்பூர், விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்த மேம்பால வசதி இல்லாததால் மாணவர்கள் சிலர் விடுமுறை எடுத்து வருவதாகவும் கிராம மக்கள் கூறுகின்றனர். உடனடியாக மேம்பாலம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடலோர மீனவ மக்களை பாதுகாக்க தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கோரிக்கை. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் ஓரிரு தினங்களில் புதுச்சேரிக்கு வருகை தருகிறது அமலாக்கத்துறை. புதுச்சேரியில் 9ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டம். முதலமைச்சரிடம் அனுமதி கடிதத்தை பெற்றார் ஆனந்த். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.